நினைக்கவே இல்லை இந்த விஷயம், இது நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நடந்திருக்குன்னா இந்த நடந்த நிகழ்வு நீங்கள் ஏதோ எதிர்பார்த்துருக்கு, நீங்கள் ஒரு இதை விட பெரிய விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அதை நோக்கி ஆயத்த செல்வதற்கான படிக்கட்டாக கூட இது இருக்கலாம். இது வந்து சத்தியமாக இது உண்மை. இன்ஃபேக்ட் வந்து இப்போது நான் வந்து ஒரு பின்னி இன்ஜினியரிங்கில் வேலை பார்க்குறேன். அங்கே வந்து மம்டி பிடி கூட லாய்க்கில்லை. நாங்கள் இன்டர்வியூவில் ரெண்டு இன்டர்வியூ ஃபெயிலு. சமூகம் எங்கள் பெரியப்பா ப்ரெஷர்னால் அந்த டைரக்டர், அந்த பின்னி சேர்மன் வந்து எனக்கு வேலை கொடுத்தாங்க. எனக்கு வந்து அந்த வார்த்தை, நீ வந்து மம்முட்டி இப்படி கூட லாய்க்கலன்னது வந்து என்னை வந்து ஒரு கம்பீரமான ஒரு மனிதனாக மாற்றுச்சு. இன்வால்மெண்ட்னா டு த கோர் இன்வால்மெண்ட். நான் வந்து இப்போ இது மாதிரிலாம் இந்த நுனிப்புல் மேய மாட்டேன் அந்த டைமில். ஏன்னா பேச்சுலர் லைஃப் தர, அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, நான் வந்து தனியாக இருக்கேன், ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கேன். அப்படின்னும்போது மேக்ஸிமம் டைம் வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபோர்ஜி போவேன், ஃபவுண்ட்ரிக்கு போவேன், மிஷின் ஷாப் போவேன், பிஎன்டி டிபார்ட்மெண்ட் போவேன், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போவேன். ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அது ஒரு பெரிய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. அப்படின்னும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அந்த ஃபேக்ட்ரியிலே குடியாய் பழியாய் கிடந்து ஒன்று பவளவாய் காண்பேன் மாதிரி அதுதான் எனக்கு குடியாக மாறி அங்கே அந்த இடத்துல நான் குடியிருந்தேன். அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதுதான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய சின்சியாரிட்டி பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் பணம் இன்க்ரீஸ் பண்ணி என்னை ப்ரொமோட் பண்ணி இன்ஜினியரிங் ட்ரெயினி ஆக்கி சூப்பர்வைசர் ட்ரெயினியாக போட்டிருந்தாங்க. இன்ஜினியரிங் ட்ரெயினி ஆக்கி இன்ஜினியர் ட்ரெயினி ஆக்கி அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரோலுக்குள்ளே கொண்டு வந்து என்னை கோஆர்டினேட்டராக போட்டாங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கனவு காணல. எனக்கு இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலை கிடைக்கணும்லாம் நான் கனவு காணல. ஆனால் கனவு காணாத ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம், அது நடக்க போய் தான் இன்றைக்கி நான் கனவு காணக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளே கால வைக்க முடியுது. என்கிட்ட சிஸ்டம் எனக்கு தெரியும், ஒரு கம்பெனி எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஒரு கம்பெனினா என்ன ப்ராசஸ்னால் என்னென்னு எனக்கு அர்த்தம் புரியும். ஸோ சில இடங்களில் இல்லை, இன்ஃபேக்ட் பல இடங்களில் நீங்கள் நினைக்காதலாம் நடக்கும். ஆனால் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு புரிஞ்சுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குதுன்னா அதுதான் கனவு காணுதல் அப்படின்ற ஒரு வாசகத்தோடைய ஒரு வாக்கியத்தோடைய அர்த்தம். கனவுகளை நிஜமாக்க என்ன செய்யணும்னா கனவுகளை நம்ம பட்டியலிடணும். அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு புதிய வேலை, காரு, ஆரோக்கியமாக இருக்கணும், உலகம் சுற்றி வரணும், பிரபலத்தை பார்க்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை முதல்ல பட்டியலிடுங்க. மூணாவது வந்து கனவுகளை பிரித்து கொள்ளுங்கள். ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், எண்ட் டேர்ம். இப்போ நான் 27 வயசு பையன், எனக்கு கல்யாணம் வந்து ஒரு வருஷத்தில் நடக்கணும் கனவு காணலாம். எனக்கு வந்து 6 மாதம் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா கல்யாணமே ஒரு வருஷம் கழிச்சு தானே. அப்போ எப்படி வந்து 6 மாதம் குழந்தை கிடைக்கும்? அப்போ அது ரியாலிட்டி ஆக்சுவலாக ஒரு ரியல் சென்ஸில் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைப்புக்குரிய விஷயமா இருக்கும். அப்போது நம்ம வந்து கல்யாணம் ஆகி அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை அப்படின்னா 0லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும். ப்ளஸ் வந்து ரெட்டை குழந்தை வேணும், எனக்கு வந்து பெண் குழந்தை வேணும், எனக்கு ஆண் குழந்தை வேணும், அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். அப்போ நீங்கள் இப்படி தான் வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், எண்ட் டேர்ம்னு நீங்கள் பிளான் பண்ணலாம். நான் என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து நான் போய் ஒரு முதியோர் இல்லம் மாதிரி ஒரு நல்ல இல்லம் கட்டி அங்கே நானும் இருந்து மற்றவங்களையும் பராமரிக்கணும்னா அது நாளைக்கு நடக்காதுல்ல. நீங்கள் இப்போ தானே 27 வயசு, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும்ல. அப்போ அது எண்ட் டேர்ம், உங்கள் லைஃபோட கடைசி. இதேபோல் மிட் டேர்ம், எண்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும் 10 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு நடக்காது, 3 வருஷம் நடக்காது நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு. அது வந்து லாங் டேர்ம் விஷனாக இருக்கலாம். ஸோ இது போல் உங்களுடைய கனவுகளை நீங்கள் வந்து பட்டியலிடணும், அந்த டூரேஷனை வைத்து பிரித்துக்கணும். அப்புறம் மனத்தடை உடைங்க. எனக்கு வந்து வயசாகிடுச்சு, நான் ரொம்ப ரொம்ப சின்னவன், எனக்கு வந்து எப்படி வந்து நடக்கும், நான் ரொம்ப பலவீனமான, உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம்லாம் வந்து தவறான விஷயங்கள். எம்ஜிஆர்லாம் என்ன வயசு ஹீரோ ஆனார், சரத்குமார் எப்போ ஹீரோ ஆனார்லாம் பாருங்கள், சரத்குமாருக்கு என்ன வயசுன்னு பாருங்கள். சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் இது போல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் வயசானவங்க ஜெயித்தவங்க 1000 பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வயசு, பலவீனமானவன், பலமற்றவன்ற சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். கனவுகளை காட்சிப்படுத்துங்கள். அது வந்து திட்டங்கள் நிறைவேறிவிட்டதாக நினைத்து கொள்ளுங்கள். நடக்கும்போது ரூமில் தூங்கும்போது அது ஃபோட்டோவாக பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரெயின் வந்து இமேஜஸை தான் வந்து குயிக்காக கேப்சர் பண்ணி அதை தான் சிங்க் பண்ணி வச்சுருக்கோம்.
அதுக்கு ஆல்ஃபா நியூமரிக்லாம் தெரியாது. ஸோ கனவு கண்டு காட்சிப்படுத்துன்றது இந்த விஷயந்தான். நிறைவாக உங்களுடைய கனவு காணக்கூடிய விஷயங்கள் நிஜமாகணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா நிறைய ஓய்வு எடுக்கணும். நான் வந்து பொதுவாக எல்லாம் நினச்சிப்பாங்க சொக்கலிங்கத்தில் நிறைய வேலை இருக்குது. இப்போ இந்த விஹெச்பின்ற போன்ற விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பேக் டு பேக் நிறைய வேலைகள் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. என்ன பண்ணுவேன் சொக்கலிங்க, வாக்கிங் போவேன், பல் விளக்குவேன், வாக்கிங் போவேன், மாத்திரை சாப்பிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து காரம் இல்லாமல் எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிடுவேன். எங்கள் அம்மா கூட இருக்க பட்சத்தில் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் குட் நியூஸ்ன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி ஃபுல் டே எங்கேயா அப்படின்னு கேட்பாள். அவள் நான் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து பெட்லேயே படுத்திருப்பேன். இந்த அனந்த சயனம், இந்த ரங்கநாதர் படுத்திருக்க மாதிரி ஒன்று மொபைல் நோண்டுவேன், இல்லை பேசாமல் படுத்திருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஆஃப் இல்லாமல் எதாவது சாப்பிட்ருக்கான்னு கேட்பேன். அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பத்மா எதாவது சாப்பிட்ருக்கான்னு கேட்பேன். இது போல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த யோசனை என்பது ஒரு நேரத்தில் கொஞ்சம் டயர்டாகிடும் பாடி. ஒரு 3/4 மணி நேரம் என்னை அறியாமலே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் தாட்ஸு, நல்ல எண்ணங்களை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை அப்படியே வந்து இது மாதிரி ஒரு பேப்பரில் இது மாதிரி வந்து ஒரு அழகாக எழுதி வச்சுப்பேன், பாயிண்டாக எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன், இது எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் கனவை வந்து காட்சிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, காட்சிப்படுத்திய பிறகு அந்த கனவுகள்லாம் நிஜமாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய மூளைக்கும் உங்களோட உடலுக்கும் நல்ல ஓய்வு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா